Hello children. இன்னைக்கு exercise 4.1 sum number 12 பார்க்க போறோம். Construct a triangle similar to a given triangle ABC with its sides equal to 6/5 of the corresponding sides of the triangle. So ABC அப்படின ஒரு triangle வரைஞ்சிட்டு அதுக்கு சிமிலரா இன்னொரு triangle வரைய சொல்லிருக்காங்க. அந்த similar triangleோட corresponding sides ஓட scale factor வந்து 6/5 இருக்கிற மாதிரி construct பண்ண சொல்லிருக்காங்க. So 6/5 அப்படிங்கிறது வந்து improper fraction. Denominator வந்து numerator விட ஸ்மாலராக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது வந்து greater than 1 இருக்க போது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு வரைகிறோம் இல்லையா, அதை விட இப்போ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து அதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிளை விட நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது வந்து A', B, C' அப்படிங்கிறது வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுதான் ரஃப் டயக்ராம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். அதை விட பெருசாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா A அப்படிங்கிற வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த Bங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிளோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 6/5 இல்லையா. ஸோ இதில் வந்து 6 அப்படிங்கிறது தான் கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த BX அப்படிங்கிற ரேவை நம்ம வந்து 6 ஈக்குவல் ஆர்க்ஸாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ரேவை 6ஆக டிவைட் பண்ணிக்க போகிறோம். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இதுக்கு நேம் பண்ணோம் அப்படின்னா B1 B2 B3 B4 B5 B6. ஓகே, ஸோ நம்ம டினாமினேட்டர் வந்து B5 இல்லையா, அதாவது 5. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த B5லேருந்து இந்த 6ஐ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காம்பஸில் வேறு ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த B5லேருந்து இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கும், B6லேருந்து அதே போல் ஒரு ஆர்க்கும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இடத்துக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டாக மெஷர் பண்ணிக்கலாம் காம்பஸ் வச்சு. ஸோ அந்த மெஷர்மெண்ட் இங்கே இருக்கிற மாதிரி இந்த ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த B6 இந்த பாயிண்ட்டு இங்கே அது வந்து இந்த B5C அப்படிங்கிற லைனுக்கு பேரலாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செட் ஸ்கொயரில் இந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதோட பேஸ் வந்து ஸ்கேலில் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஸோ இந்த பாயிண்ட்டு இது இங்கே லைன், இதுதான் நம்மளோட C'. ஓகே, இப்போ காம்பஸில் ஒரு மெஷர்மெண்ட்டில் இந்த Cலேருந்து ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட்டில் C'லேருந்து ஒரு ஆர்க்கு. இப்போ இது ரெண்டையும் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து இங்கேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம ட்ரா பண்ண வேண்டிய லைன் வந்து C', இந்த பாயிண்ட்டு இங்கே, அது வந்து ACக்கு பேரலாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த லைனுக்கு வச்சாச்சு. இது இங்கே வச்சு இந்த பாயிண்ட்டு இதுதான் நம்மளோட A'. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து A', B, C'. That's all. Thanks for watching, children.